ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆதி திராவிடர் நலப்பள்ளி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இப்போதைக்கு ஈரோடு மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து எஸ்சிக்கான பள்ளி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. இது முழுக்க டெம்பரரி ஜாப்பை தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் டெம்பரரி தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 38 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எம்டிஆர் இருக்குது. இடைநிலை ஆசிரியருக்கான பணி கொடுத்துருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர். ஸோ 3 வகையான போஸ்டிங்க்கு உங்களுக்கான வேலை இப்போ வந்து இருக்க போகுது. இதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட கல்வி தகுதி படிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை வழங்குறாங்க. அதேமாரி அந்த லொக்கேஷன் போஸ்டிங் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக எங்கே வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு மாத ஊதியமாக இடைநிலை ஆசிரியருக்கு 12,000 வந்து கொடுக்குறாங்க. பட்டதாரி ஆசிரியருக்கு 15 ரூபா கொடுக்குறாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு 18,000 உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறாங்க எழுத்துப்பூர்வமாக நீங்களே வந்து பார்த்தா ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், ஆதி திராவிட நலத்துறை டிபார்ட்மெண்ட், அங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் அஞ்சல் மூலமாக சப்மிட் பண்ணலாம், அல்லது டேரெக்டாக கூட போய்ட்டு சப்மிட் பண்ணலாம். கடைசி தேதி ஜூலை 22ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அனுப்பி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஈரோடு மாவட்டம் உங்களுக்கான வேலையை 38 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது இடைநிலை ஆசிரியருக்கான படி தான் வந்து காலியாக இருக்குது. அதை அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதியை வந்து 19ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவினிங் 5:45க்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒன்று டேரெக்டாக போயிட்டு கொடுங்க, அல்லது தபால் மூலமாக அனுப்பாருங்க. தபால் மூலம் அனுப்புனா டிலே ஆகிடும். ஸோ டேரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஒரு ஒயிட் பேப்பரில் இந்தமாதிரி ஜாபுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எழுதி அதுக்கு ஒரு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனவே உங்களுக்கு அப்ளை பண்ணி அங்கேயே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் எல்லா அப்ளிகேஷனையும் வெரிஃபை பண்ணிட்டு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு உங்களுக்கான வேலையை இப்போ வந்து செட்டன் டெம்பரரி ஜாப் தான், இந்த பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. ஸோ 2 மாவட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு மாவட்டம் ஆளே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வந்து ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.